நம்முடையத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற முற்று நம்மை கழுவி. நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் படிங்க, 1:5 அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. சொல்லுங்க, கழுவி. ரோமர் 1:5 ரைட் 6 சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அன்பு கூர்ந்தார் கழுவினார். நல்ல கவனிங்கள் எல்லாரும். பலமுறை என்னுடைய செய்தியில் சொல்லியிருப்பேன். கழுவி அன்பு கூறவில்லை, அன்பு கூர்ந்து கழுவினார். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, அசுத்தம் பண்ணிட்டு வந்திருக்குது. எந்த தாய் அசுத்தத்தோடு இந்த பிள்ளை அணைத்துக் கொள்ளுவாள்? புரியுது உங்களுக்கு? எந்த தாயும் அந்த பிள்ளையை அசுத்தத்தோடு அணைத்துக் கொள்வதில்லை, கழுவி அணைத்துக் கொள்ளுவாள். ஆனால் இவர் என் அசுத்தத்தோடு, என்னுடைய அக்கிரமத்தோடு, என் அநியாயத்தோடு, the filthy life, கேவலமான வாழ்க்கை, ஆனால் அன்பு கூர்ந்தார். அந்த வார்த்தை படிங்க, அதை ஹைலைட் பண்ணுறீங்களா? அன்பு கூர்ந்தார் கழுவினார். அன்பு கூர்ந்தார் கழுவினார். உலகம் கழுவின பிறகு அன்பு கூறுகிறது. இந்த உலகம் உங்களை மதிக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய தகுதிக்காக, அந்தஸ்துக்காக, பணத்துக்காக, படிப்புக்காக, நீங்கள் இருக்கிற நிலைக்காக உங்கள் அன்பு கூறுது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நான் ஒன்றுமில்லாத நிலையில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, அன்பு கூர்ந்து. சத்தமா, ஐ வாஸ் நத்திங். நம்ம சொன்ன பார்த்தீங்களா? பாவர்ட்டி, பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம், பட் ஸ்டில் அன்பு கூர்ந்தார். அதான் அந்த பாட்டை நான் பாடினேன். இப்போ நீங்கள் என்னை மறக்கலை, என்னை விட்டு விலகலை, நீங்கள் என்னை மறக்கலை, என்னை விட்டு விலகலை. எங்கள் ஆள் காணும், பாட்டு பாட போயிடுச்சா? இடம் மாறிட்டேன். நீங்கள் என்னை மறக்கலை, என்னை நான் உள்ளத்தினுடைய வாஞ்சை கத்தனை வேற்றினார். புரியுது? நீங்கள் என்னை மறக்கலை, என்னை விட்டு விலகலை. 1000 பேர் கல்லெறிஞ்சாங்க, காடு மேடு 100 பேர் தேடி போல என்னை ஒருத்தர் தான் தேடி வந்தார். என்னோட நல்லவர் நீதிமான் இருக்கிறார்கள், நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ளவங்க இருக்கிறாங்க, அறிவாளி இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்தீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 100 பேர் என்னை தேடி போல. பாருங்க, இந்த உலகம் நம்ம சில நேரங்கள் நம்மளை பார்க்கும்போது தூரம் போயிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேள்வி. உங்கள் பக்கத்தில் ஒரு அழுக்கான வஸ்திரம் தரித்தவர் உட்காருவீங்களா? நீங்கள் 1000ல் ஒருத்தி. புரியுதா உங்களுக்கு? ஐ ட்ராவல். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு பல 100 மைல் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். விமானத்தில் போகிறேன், காரில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன். யோசித்து பாரு, கொஞ்சம் ஆள் வித்தியாசமாக இருந்தால் they don't சீட். உடனே ஏர் சொல்கிறாங்க, ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட, சீட்டை கொஞ்சம் மாற்றி தருவீங்களா? அந்த மாதிரி சொல்லு, நோ 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 நோ